ஆமா, அன்னைக்கு காலையில ஷாலினிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்து கூட்டிட்டு போக சொன்னது நீங்க தானே? சொல்லுங்கம்மா, நீங்க தானே? ஐயோ, ஷாலினி, அன்னைக்கு ஆபீஸ்க்கு போகும்போது கோயிலுக்கு போகலான்னு முதல்ல சொன்னது யாரு? நீ தானே? அது வந்து வசுவ வெறுப்பேத்த. அதெல்லாம் வேண்டாம். கோயிலுக்கு போகலான்னு சொல்லி முதல்ல சொன்னது நீயா நானா? சொல்லு ஷாலினி, அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? அர்ஜுன் சார் ஒரே தொந்தரவு பண்றாரு, வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணாரு, போற வழியில என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனாருன்னு சொன்னியே, இதையும் சொல்லு. சொல்லு ஷாலினி, கேக்குறாங்கல்ல, சொல்லு. எல்லார் முன்னாடியும் இப்படி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டா யாருப்பா பதில் சொல்லுவா? அம்மா, நம்ம வீட்டுக்குள்ள வச்சுதானமா கேக்குறேன். இங்க வெளியாளுங்க யாருமே இல்லையே. 2 பேரும் முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க. இத பாருப்பா, வெளியாளோ உள்ள ஆளோ, நீ இப்படி எல்லாம் பேசுறது பெரிய தப்பு. நீ ஷாலினி கழுத்துல தாலி கட்டி இருக்க, அதுக்கான ஆதாரமும் இருக்கு. அத உன்னால இல்லன்னு சொல்ல முடியுமா? தப்பெல்லாம் ஊ மேல வச்சுக்கிட்டு அவங்கள திட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அம்மா, நீங்க அவங்கள நம்புங்க, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனா என்னையும் கொஞ்சம் நம்புங்கம்மா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க பாருங்க, அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்குன்னு தோணுதுமா. நானும் வசும் அதை என்னன்னு கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரமே உங்க முன்னாடி நிரூபிக்கிறேன். அப்பதான் எல்லார பத்தியும் உங்களுக்கு நல்லா புரியும். இந்தாங்க பாட்டி, குடிங்க. வசு, வா போலாம். நீங்க கேட்ட இனியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். சார், இனியா சாகும்போது அவ தலையில 2 இடத்துல ஆணி குத்திருக்குன்னு போட்டிருக்கேன் சார். ஆமாமா, 2 ஆணியும் பின்தலையில குத்தி இருக்குன்னு தான் இருக்கு. சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கும் இனியாக்கும் நடந்த தள்ளு முள்ளல நான் அவளை தள்ளி விட்டுட்டேன். அதுல அவ ஃபோர்ஸா போய் இடிச்சுக்கிட்டா. அவ போய் இடிச்சதுல ஒரு ஆணிதான் குத்திச்சு. அப்போ 2வது ஆணி எப்படி குத்தி இருக்கும்? நிச்சயமா அந்த ரஞ்சித் வேலையா தான் சார் இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அபிஷியலாவே அவனை தேட சொல்றேன். சீக்கிரமே அவன் மாட்டுவான். அம்மா, சாரோட புதுக்கதை என்னாச்சு? அது ஒரு தொடர் கதை சார். மாறி மாறி திருப்பங்களோட போய் இப்போ ஒரு முக்கியமான இடத்துல நிக்குது. புரியலையே. போன வாரம் ஒரு பென்ட்ரைவ் ஒண்ணு கொரியர்ல வந்தது. அத போட்டு பார்த்தா அதுல இவரு ஷாலினிக்கு தாலி கட்டுற காட்சி இருக்கு. அத நம்பி அத்தையும் பாட்டியும் என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நல்ல வேளை சார், மறுபடியும் என்ன அர்ஜுன் சார் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வீடியோ ஆதாரமா? ஆச்சரியமா இருக்க. அர்ஜுன் தாலி கட்டி இருந்தா அதைய வீடியோ எடுக்க சொல்லி இருக்கணும். அவ்வளோ தெளிவா எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்காங்கன்னா அதையே மறந்துட்டு தான் சொல்லணும். ரொம்ப குழப்பமா இருக்க. அதே சந்தேகம் தான் சார் எனக்கும். இவருக்கு தெரியாமலேயே யாரோ வீடியோ எடுத்திருக்காங்கன்னா இதுல ஏதோ சதி இருக்குன்னு தோணுது சார். நாங்களும் அதை தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த கேஸ பர்சனலா டீல் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் நான் உங்க பொறுப்புலயே விட்டு வந்தேன். ஆனா இது பெரிய கிரைமா இருக்கும்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. எப்போ உங்களுக்கு அபிஷியலா என் உதவி தேவைன்னாலும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். தெரியும் சார், உங்க மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. எப்போ உதவினாலும் நாங்க உங்களுக்கு தான் கால் பண்ணுவோம் சார். ஓகே வசுந்தரா, வரோம் சார். வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஷாலினிக்கும் உங்களுக்கும் நடந்த கல்யாணம் பொய்ன்னு நிரூபிக்கணும். அதுக்கு இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச அந்த ஐயரை கண்டுபிடிக்கணும். அவர்தான் இதுல முக்கியமான ஐவிட்னஸ். குட் ஐடியா வசு. அவர்கிட்ட இருந்து இந்த பிரச்சனைக்கான விஷயத்தை ஆரம்பிக்கலாம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா,
ஒரு சின்ன உதவி எதிர்பார்த்து வந்திருக்கோம். எதுனாலும் சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நிறைய ஜோலி இருக்கு. ஒண்ணும் இல்லைங்கய்யா. இவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பாருங்களேன். ஏசாமி, நீங்க தானே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க? ஆமா, நான் தான் நடத்தி வச்சேன். அதான் வீடியோல இருக்கேன். நம்ம அதனால்தான் சாமி நாங்க உங்களை தேடி வந்தோம். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு ஞாபகம் இல்ல. இவர்தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரான்னு ஒரு தடவை யோசிச்சு சொல்லுங்க. அதான் வீடியோவே இருக்கேமா. அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இவர்தாமா அது. தம்பி, எதுக்கு இப்ப என் பக்கத்துல வர்ற? தள்ளி நின்னே பேசு. டென்ஷன் ஆகாதீங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. நானா அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினேன்? பாருங்கோ, நீங்க தான் கோயிலுக்கு வந்தேல், ஏற்பாடுலாம் நீங்க தான் பண்ணேல், தாலியே நீங்க தான் கட்டினேல். இப்ப வந்து சிபிஐ மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் கூட எதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல கல்யாணம்னு கேட்டேன். அதுக்கு நீங்க சொன்னேல், தச்சனைய வாங்கிட்டு கல்யாணத்தை நடத்தி வைங்க ஓயின்னு சொன்னேல். என்ன ஐயரே, மறந்து போச்சுன்னா என்ன வேணாலும் சொல்லுவியா நீ? அப்படியே ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ. ஐயோ, எல்லாம் திரும்பி பாருங்கோ, ரவுடி எல்லாம் கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்றேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். ஓ, போ போ போ, போலீஸ் போ. நானும் வருவேன். அங்கேயும் வந்து கேட்பேன், நான் தான் தாலி கட்டினேன்னு கேட்பேன். ஆனா உண்மையை சொன்னா என்ன பாவமாக்கிறவள அந்த கிராதகி? எது நடந்தாலும் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதான். சாமி, கடைசியா கேக்குற சாமி, என்ன நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி. நானா அன்னைக்கு ஷாலினி கழுத்துல தாலி கட்டினேன்? என்ன தம்பி, முதர்ந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். நீங்க தான் தாலி கட்டினேன், நீங்க தான் தாலி கட்டினேன், நீங்க தான் தாலி கட்டினேன். போதுமா? கொலை பண்ண வரலே, காப்பாத்துக்கோ. அர்ஜுன் சார், விடுங்க அர்ஜுன் சார். எங்களை மன்னிச்சிருங்க. எங்க பிரச்சனை அப்படி. அதனாலதான் அர்ஜுன் சார் கோவப்பட்டுட்டாரு. தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. நீங்க மட்டும் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி. உங்களுக்கு சொல்ல மனசு இல்லைனாலும் பரவாயில்ல ஐயரே, விட்டுருங்க. நாங்க வேற ஏதாவது வழியில கண்டுபிடிச்சுக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. அர்ஜுன் சார், வாங்க போலாம். நாம வேற வழியில கண்டுபிடிச்சுக்கலாம், வாங்க. யாரு போன்ல? ஐயர் தான் போன் பண்றாரு பாட்டி. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க, நான் ஷாலினி பேசுறேன். என்னமா நீங்க? உங்களால நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனம்மா. என்ன பிரச்சனை? பதறாம சொல்லுங்க. இன்னைக்கு அந்த அர்ஜுனும் அவ கூட ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கே வந்துட்டா. தாலி கட்டின வீடியோ காட்டி நீங்க தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு கேட்டா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அந்த புள்ளையாண்டா நான் தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான்னு கேட்டா. ஆமா, நீங்க தானே நான் சொன்னேன். என்னை அடிக்க வந்துட்டான். அந்த பொண்ணு மட்டும் அவனை தடுக்கலனா என்னை கொலையே பண்ணிருப்பாமா. அண்ணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் அந்த பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். ஆனா நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னீங்கன்னு மீனாட்சி சொன்னப்போ நான் மனசளவுல உடஞ்சிட்டேன. நான் பட்ட கஷ்டத்துக்கு பலனே இல்லாம போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன. டேய் ஆனந்த், அது எனக்கு தெரிஞ்சு நடந்த கல்யாணமே இல்லடா. ஆனந்த், அர்ஜுன் சார் சொல்றத நம்பர்தா வேண்டாமான்னு ஒரு சின்ன குழப்பம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இதத்தான் அவரு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அது போக ஆமா நான் தான் தாலி கட்டினேன்னு சொல்ல இவருக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? அதுதான் எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அண்ணா, அண்ணி, இப்ப நான் சொல்ல போறது எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல பயன்பட போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா உதவுன்னு மட்டும் தோணுது. போன வாரம் இங்க ஏதோ ஒரு சில காரணத்துக்காக ஒரு கைதிக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 8 மணி நேரம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. அந்த மாதிரி அண்ணன் விஷயத்திலயும் ஏதாவது சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ? அப்போ இதுக்கும் நம்ம பிரச்சனைக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தான் தோணுது. ஏதோ சதி திட்டம் இதுல அடங்கி இருக்கு. சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கணும். அண்ணி, இன்னொரு விஷயம். என்ன ஆனந்த்? மீனாட்சி ஒரு நாள் இங்க அழுதுகிட்டே என்ன பார்க்க வந்திருந்தா. என்ன கேட்டப்போ இங்க ஜெயில ஏதோ கலவரமாமேன்னு அப்படின்னு கேட்டா.
யார் உனக்கு அந்த மாதிரிலாம் சொன்னான்னு கேட்டப்போ காந்திமதி பாட்டி தான் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னான். ஆனா அன்னைக்கு ஜெயில அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது பாட்டி எதுக்காக அப்படி சொல்லணும்? ஏன் மீனாட்சி இந்த மாதிரி சொல்லி துரத்தி விடணும்? இது எல்லாமே ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. நீ என்ன சொல்றீங்க ஆனந்த்? மீனாட்சி இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. வர வர அந்த பாட்டியோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நான் இதையும் விசாரிக்கிறேன். இன்னைக்கு நீங்க சொன்ன தகவல் ரொம்ப முக்கியமானது. இது சம்பந்தமா நான் விசாரிக்கிறேன். எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் தான் தோணுது. கண்டிப்பா நீ பார்த்து பத்திரமா போங்க. உடம்ப பாத்துக்கோ. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது சாத்தியமா? அந்த மாதிரி ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்கலாம் தான் வந்தேன் நான். என்ன விஷயம்? என்ன மருந்து? ஒருத்தருக்கு அடுத்த 8 மணி நேரத்துக்கு நடக்கிற எதுவுமே தெரியக்கூடாதுன்னு ஒரு ஊசி போடுறாங்களா? எனக்கு அந்த நேரத்துல நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். அது சாத்தியமா டாக்டர்? அப்படி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கா? ரொம்ப முக்கியமான கேஸா இருக்கும் பட்சத்துல இத கொடுப்பாங்க. மத்தபடி இது ஈஸியா எல்லாம் கிடைக்காது. ஏன்னா இத யார் வேணா எதுக்கு வேணா பயன்படுத்தலாம். மிஸ்யூஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? ஆமா டாக்டர், அப்படி ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. நீங்க சந்தேகப்படுற மாதிரி கூட நடந்திருக்கலாம். டாக்டர், எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம போகலாம். ஆனா இன்ஜெக்ஷன் போட்டது தெரிஞ்சிருக்கணும்ல. எனக்கு அப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி நினைவோ தடமோ எதுவுமே இல்லையே டாக்டர். இந்த மருந்த இன்ஜெக்ஷனா போட்டிருந்தா தடமோ இல்ல போட்ட நினைவோ இருந்திருக்கும். ஒருவேளை பவுடரா டேப்லெட்டா உங்களுக்கே தெரியாம கொடுத்திருந்தா அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். நீங்க சொன்ன தகவல் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. அது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்கள்ட்ட டீடைல்ஸ் சொல்றேன். நானும் என்னன்னு தெரிஞ்சுட்டு சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். ஓகே. அர்ஜுன் சார், இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான தகவல் இது. ஏறக்குறைய நம்ம குற்றவாளிய புடிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். ஆமா சார், எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. வா. ஐயோ குத்த வரானே. ஐயோ எங்க போனாலும் உன்னை வெட்ட போட வரேன்டா. டேய் ஐயோ, என்ன காப்பாத்துங்க. கொலகார பையன் என்ன கொல்ல வரான். வண்டி எடுங்க, வண்டி எடுங்க, கொஞ்சம் வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. ரொம்ப நன்றியா, இந்த மனுஷா மூலியமா என்னை காப்பாத்திட்டப்பா. நீங்க யாரோ எவரோ, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். அந்த ஈஸ்வரை மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. உங்க கூட எப்பவுமே அந்த பகவான் துணை இருப்பான். அதுல என்ன சந்தேகம் ஐயரே? கட்டாயம் கடவுள் நல்லவங்க கூட தான் இருப்பாரு. ஐயோ, நீங்களா? உங்ககிட்ட நாங்க ஒரு உதவி கேட்டு வந்தோம். என்ன நடந்ததுன்னு கேட்டோம். ஆனா நீங்க சொல்ல மறுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம பொய்யெல்லாம் வேற சொன்னீங்க. வேதம் சொல்ற வாயில பொய் சொன்னா அந்த பகவான் சும்மா விடுவார்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க சாமி, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. தம்பி, உங்களையும் இந்த பொண்ணையும் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. காசுக்காக ஆசைப்பட்டு தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்கிட்டோமோன்னு ரொம்ப அசிங்கமா இருக்கு தம்பி. இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. ஒரு பொய்யால எவன் கையாலேயோ சாகிறத விட உண்மையை சொல்லிட்டு சந்தோஷமா எது நடந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன்பா. உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும் அதை கேளுங்க, நான் சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயரே. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம்
அன்னைக்கு நைட்டு கோயில்ல என்ன நடந்தது அத மட்டும் ஒண்ணு விடாம கரெக்டா சொல்லுங்க. அன்னைக்கு அவங்க வந்தாங்க. 2 பேரும் மாலையை போட்டுக்கோங்க. மாலையில போட்டுக்கோங்க. அர்ஜுன் சார், இதான் தம்பி நடந்தது. எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு ஷாலினி கழுத்துல தாலி கட்டினது யாரு? அது எனக்கு தெரிஞ்ச பையன் தான் தம்பி. கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்கான். ஆமா, அதுல எப்படி என் முகம் வந்தது? அந்த வீடியோவுல அவன் முகத்தை மறைச்சு அதுல உங்க முகத்தை செட் பண்ணி மார்பிங் பண்ணிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது வசு. ஷாலினியும் அவங்க அம்மாவும் எப்படி பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்திருக்காங்க பாத்தியா? ச்சே, நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்காங்க. எனக்கு வர்ற கோபத்துக்கு இப்பவே போய் அவங்க 2 பேரையும். அவசரப்படாதீங்க. அவங்க இவ்ளோ பெரிய திட்டம் போட்டு வேலை பார்த்திருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க கிரிமினலா தான் இருக்கணும். சாமி, அந்த பூக்கடைக்காரன் எங்க இருப்பா சாமி? இப்போ அவன் வெளியூர் போயிருக்கான். நாளைக்கு அவன் வந்த உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன். நீங்க அவனை விசாரிச்சுக்கலாம். சாமி, அவங்க தான் இவ்வளவு கிரிமினல் வேலை பார்த்திருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு துணை போயிருக்கீங்களே சாமி. நீங்க செஞ்சதெல்லாம் போலீஸ்ல சொன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கும் களிதான். பரவாயில்லையா? அப்படி பண்ணிராதீங்க. பயப்படாதீங்க. இப்ப நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களை மன்னிச்சு விட்டுறேன். அதுக்கு நீங்க நன்றியோட நாளைக்கு பூக்கடைக்காரன் வந்த உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் தரணும். அது போதும். இப்ப இறங்கிக்கோங்க. சரிங்கய்யா. எப்படி அர்ஜுன் தம்பி தாலி கட்டாமலேயே அவரை நம்ப வச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தோமோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த வீட்டுக்குள்ளேயே நிலையா இருந்துடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அம்மா, அதுக்கு அர்ஜுனுக்கும் ஷாலினிக்கும் முதலிரவு நடக்கணும். அப்படி போடு. அதெல்லாம் சரிதான். நாளைக்கே உங்க ஃப்ராட் தனம்லாம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? அம்மா, முதலிரவு நடக்காம இருந்தா சட்டப்படி எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எப்ப வெளியில அடிச்சு துரத்தினாலும் நாங்க போய் தான் ஆகணும். முதலிரவு மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்க வெளியே போக வேண்டியதே வந்தாலும் அர்ஜுன் தம்பி எங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்ல. அர்ஜுன் சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தெரியல வசு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் அலை மாதிரி வந்து மோதிக்கிட்டே இருக்கு. நீ பக்கத்துல இருந்தாதான் கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்கு, அமைதியாவும் இருக்கு. அர்ஜுன் சார், இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிட்டே வருது. ஷாலினி பிரச்சனை கூட முடிவுக்கு வரப்போகுது. அப்படியே நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. தெரியும் வசு. நம்ம வாழ்க்கைய, சந்தோஷத்தை, நிம்மதிய இதையெல்லாம் யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருக்கு. நீங்க நடந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. அதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது. ஆனா எனக்கு என்னமோ நம்ம சிக்கல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கோம் தான் தோணுது. இருக்கலாம் வசு. இது வரைக்கும் வாழ்க்கையில போராடி போராடி உனக்கு கிடைச்சிருக்க நம்பிக்கையில அது உனக்கு உண்டான தைரியம். ஆனா நான் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க வசு. பாம்புக்கு பால் வார்த்த மாதிரி அந்த ரஞ்சித் கொலகாரனே தெரியாம அவனுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. ஷாலினி பார்க்க எவ்வளவு நல்லவளா இருக்கா. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான்னு நினைச்ச வசு. ஆனா அவளே இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது இந்த உலகத்தையும் இந்த மனுஷங்க வாழ்க்கையையும் நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது வசு.
இவ்ளோ மோசமானவளா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அர்ஜுன் சார். வசு, சில மணி நேரம் என்ன மறக்க வச்சவங்க காலம் ஃபுல்லா ஏதாவது பண்ணி முழுசா உன்னை மறக்க வச்சு நம்மளை நிரந்தரமா பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசு. ஐயோ, அப்படி மட்டும் நான் உன்னை மறந்துட்டா அந்த வாழ்க்கையை என்னால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல வசு. ஷாலினி, ஷாலினி, இந்த பக்கம் ரஞ்சித் ஓடி வந்தானா? இல்லங்க, ஒருத்தன் ஓடி வந்தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவன் ரஞ்சித் இல்ல, வேற யாரோ. ஐயோ ஷாலினி, அது ரஞ்சித் தான். ஐயோ அர்ஜுன், அது ரஞ்சித் இல்ல. ஐயோ ஐயோ, மாட்டிக்கிட்டா. ஷாலினி, எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணிக்க தான் இதெல்லாம் சொன்னேன். சோ உனக்கு ரஞ்சித் யாரு, அவன் எப்படி இருப்பான், எல்லாமே தெரியும். ஐ அம் ரைட்? மாட்னியா? இது ஏதோ கொலை குத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கேஸ் கிடைக்கலன்னா சந்தேக கேஸ்ல ஆளை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு யாருமே கிடைக்கலன்னா பாவம் இந்த குழந்தை தான் கிடைச்சாளா? ஏவசு, இவள நீ யாருன்னு நினைச்ச? அர்ஜுன் தம்பி தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. அத நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. பாட்டி, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. தம்பி, நமக்கு இருக்கிற வசதிக்கு நாம வகை வகையா சமைச்சு சாப்பிடுறோம். நாம எதுக்கு உப்ப தனியா சாப்பிட போறோம்? நீங்க இந்த வசு பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாத இந்த பர்னிச்சர் எல்லாம் டப்பு டப்புன்னு போட்டு உடைக்கிறத நிப்பாட்டுங்க. அர்ஜுன் சார், இவங்க கிட்ட என்ன அனாவசிய பேச்சு? என்ன பண்ணா உண்மை வெளியே வருமோ அத பண்ணுவோம். வாங்க போங்க போங்க, என்ன உண்மையை கண்டுபிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். அம்மா, நல்ல வேலைமா, என் பொண்ண காப்பாத்தினீங்க. நான் கொஞ்ச நேரத்துல ஆடி போயிட்டேன். இங்க பாரு, இதெல்லாம் நீ மனசுலயே வச்சுக்காத. இதை விட பெரிய அணுகுண்டெல்லாம் டமால் டமால்னு வெடிக்கும். நாம தான் அசராம இருக்கணும். அதுதான் ஒரு ஃப்ராடுக்கே அழகு. என்னமோ போங்கம்மா, எல்லாத்தையும் எப்படிதான் ஈஸியா எடுத்துக்கிறீங்களோ. கூல் 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 பேபி, எல்லாமே முடியும். நீங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கு ஒரு டைம்க்கு வர சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அந்த டைம்க்கு வந்து நான் தான் தாலி கட்டினேன்னு எங்க குடும்பத்துல எல்லாரும் முன்னாடி சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா எங்க குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ப்ளீஸுங்க. சரிங்க சார், சரி. வசு, வா போலாம். ஐயோ, இவங்களா? உள்ள வாடி. நீங்களா? என்ன ஐயரே, எங்களை பார்த்ததும் கதவை சாத்துறீங்க? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேமா. நினைப்பீங்க நினைப்பீங்க. என்ன ஐயரே, அர்ஜுன் கிட்ட ஏதாவது உளறி வச்சீங்களா? இல்லையே. ஏய், அவர் முழிக்கிற முழிய பாரு. சத்தியமா ஏதோ உளறி இருக்காரு. நேத்து வரைக்கும் திருவிழால தொலைஞ்ச குழந்தை மாதிரி சுத்திட்டு இருந்த அர்ஜுன் இப்போ தெம்பா இருக்கான். அவன் கண்ணுல ஒரு தெளிவு தெரியுது. அதனாலதான் கேக்குறேன், அவன் கிட்ட உண்மை ஏதாவது உளறி வச்சீங்களா? சொல்லுங்க ஐயரே. இத பாருமா, நான் எதுவும் உளரல. ஆனா உண்மையை சொல்லிட்டேன். என்னது? உண்மையை சொல்லிட்டியா? என்ன உண்மை? இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது அவர் இல்லைங்கிற உண்மையை சொல்லிட்டேன். யோ யோ யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நன்றி விசுவாசம் ஏதாவது இருக்கா? காசு கொடுக்கும் போது மட்டும் சொல்லியா வாங்க தெரியுதுல? ஐயோ அம்மா, நான் வாங்கினதான். அதனாலதான் முதல் தடவை வந்து கேட்டப்ப நான் வாயே திறக்கல. என்ன அடிக்க கூட வந்தான். அப்ப கூட நான் சொல்லல. உங்க ரெண்டு பேருக்கும் கன்ஃபார்மா களிதான். உனக்கு அவ உயிர் முக்கியமா இல்ல நீ தப்பிக்கிறது முக்கியமா? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஆயிடக்கூடாது. நான் உங்க திட்டத்துக்கு சம்மதிக்கிறேன். அப்படி சொல்லு. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர இது ஒண்ணுதான் வழி. எப்படி ஃபியூஸ புடிங்கிட்டா ஒட்டுமொத்த பவரும் போயிடுமோ அந்த மாதிரி வசுவை தூக்கிட்டா
இந்த வீட்ல நமக்கு எதிரா இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஓகேவா? காந்தி, இல்ல, வசுவை முடிச்சுட்டு வந்து பேசு. வசு மேடம், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு பிரபு. அந்த ரஞ்சித் இப்ப என் ரூம்ல தான் இருக்கான். சரி, நான் உடனே வரேன். அவனை தப்பிக்க விடாம பாத்துக்கோ. இரு வரேன். ரஞ்சித், ஆனாலும் உனக்கு தில்லு ஜாஸ்தியா? வசு மேடம் உன்னை பிடிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு சுத்துறாங்க. ஆனா நீ என்னடா அண்ணா, என் ரூமுக்கே வந்து அவங்களே போன் பண்ணி வர வைக்க சொல்ற. பெரிய ஆள் தான் நீ. வசு, ஏன் வசு டென்ஷனா இருக்க? இந்த வாட்டி ரஞ்சித் நம்ம கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. தானா வந்து வலையில மாட்டிருக்க. அர்ஜுன் சார், அதுதான் எனக்கு டென்ஷனாவே இருக்கு. அவன் நம்ம வலையில மாட்டல, நாம தான் அவன் விரிச்சிருக்கிற வலையில மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது. நாம அவனை தேடுறோங்கிறதும் பிரபு நம்ம கிட்ட வேலை செய்யறதும் அவனுக்கு தெரியும். பிரபு ரூமுக்கு தப்பி தவறி போனா கூட அவன் எப்படியும் நமக்கு தகவல் கொடுக்காம இருக்க மாட்டான்னு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கண்டிப்பா அவங்க போயிருக்கான்னா சம்திங் இஸ் ராங். ஏன் வசு அப்படி சொல்ற? தெரியல சார், ஆனா ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. நீங்க கொஞ்சம் ஸ்லோவாவே போங்க. சரி வசு. வசு, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் வசு. நாம இப்பதான் சிக்கல்ல இருக்கோம். கார்ல பிரேக் பிடிக்கல வசு. சார், என்ன சார் சொல்றீங்க? பாத்து பாத்து சார், ஏதாவது பண்ணி காரை நிப்பாட்டுங்க சார். ட்ரை பண்ற வசு, முடிய மாட்டேங்குது. பாத்து 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 சார். சார் சார். டாக்டர், ஒரு நிமிஷம். அர்ஜுன் மாமாக்கும் வசு அக்காக்கும் இப்ப எப்படி இருக்கு? ஆமா, நீங்க யாரு? நான் அவங்களோட ரிலேட்டிவ். ஓ, ஐ எம் சாரி, அவங்கள காப்பாத்த முடியல. ஐயோ ஐயோ அர்ஜுன், ஐயோ அர்ஜுன், ஐயோ டாக்டர், டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? அர்ஜுன். அம்மா அம்மா அம்மா, அடாதீங்கம்மா. இது ஹாஸ்பிட்டலு, மத்த பேஷண்ட்டுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு பாடி தருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்கம்மா. டாக்டர். ஐயோ அண்ணே, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சே. எங்களுக்கு இனிமே யாரு இருக்கா? மாப்பிள்ள இப்படி போயிட்டீங்களே. அவருக்கு எப்பவுமே வசுதாமா வசதி. அதான் அவ கூடயே போயிட்டாரு. எனக்கு வேற வழி தெரியலம்மா. அவர் போன இடத்துக்கே நானும் போறேம்மா. அப்படிலாம் சொல்லாதடி. ஐயோ ஐயோ. ஒரு பக்கம் தம்பி இருந்த கவலை இருந்தாலும் அடுத்து JKR குரூப் ஆஃப் கம்பெனியோட நிலைமை என்ன ஆகிறது? தம்பி அடிக்கடி JKR குரூப் ஆஃப் கம்பெனி எனக்கு இன்னொரு குடும்பம் மாதிரி சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இப்படி அனாதையா விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு. தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே. ஐயோ உத்தமன், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க. என் பொண்ணு ஷாலினி இருக்கா, அவ கம்பெனிய பாத்துக்க மாட்டாளா? அவளும் அர்ஜுனோட மனைவி தானே. அவளுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. கம்பெனிய பத்தி அவளுக்கும் எல்லாம் தெரியும். ஷாலினி, நீ உடனே கிளம்பி போய் ஆபீஸ்ல பொறுப்பேத்துக்கோ. என்னம்மா சொல்ற? இந்த நிலைமையில நான் எப்படிமா போக முடியும்? ஏய், நீயா இப்படி பேசுற? நீ இப்படி எல்லாம் பேசலாமாடி? இப்படி எல்லாரும் உடைஞ்சு போயிட்டா கம்பெனியை யார் தானே பாத்துக்கிறது? கம்பெனி தான் முக்கியம்னு உத்தமன் சொன்னதை நீ கேக்கலையா? நீ எதை பத்தி கவலைப்படாம போ, நீ போய் கம்பெனியை பாத்துக்கோ. நம்மள நம்பி 1000 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குடி. நீ தான் கம்பெனியை பாத்துக்கணும். தைரியமா போ. உத்தமன் வாங்க.
அர்ஜுன் சார், ஐ எம் சாரி அர்ஜுன் சார். உங்களை காலி பண்ணிட்டு உங்க இடத்துக்கு வரணும்னு நான் நினைக்கல சார். அந்த வசு தான் என் டார்கெட். ஏன் நல்ல நேரம், உங்க கெட்ட நேரம், நீங்களும் சேர்ந்து மாட்டிக்கிட்டீங்க. எல்லாம் விதி. இப்போ உங்க கம்பெனி, சொத்து, சொகம் எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் வாரிசு. லைஃப்ல ஜாக்பாட் அடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் முதல் முறையா அனுபவிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். பேர் பார்த்தா மாதிரி அப்படியே ஷாக்கான மாதிரி நிக்கிற. பின்ன செத்து போனவங்க நேர்ல வந்தா பேய பார்த்த மாதிரி தானே இருக்கும். இல்ல ஷாலினி, நீ எம்டியா இல்ல, சாதாரண ஒரு பியூனா ஒர்க் பண்ற தகுதி கூட உனக்கு இல்ல. ஒரு நிமிஷம் வசு, வா. என்ன ஷாலினி ஷாக்கா இருக்கா? அங்கேயும் சரி இங்கேயும் சரி, உட்கார தகுதியான ஆளு வசு மட்டும்தான். அந்த இடத்துல வேற யாருக்கும் இடமே இல்ல. ஷாலினி, உன்னை தெரிஞ்சுக்கோ. கெட்டவங்க போடுற திட்டம் எல்லாமே வெற்றிகரமா முடிஞ்சிருமா என்ன? மேல ஆண்டவன்னு ஒருத்தன் எதுக்கு இருக்கான்? அவன் கைவிட்டான்னா யாராலையும் காப்பாத்த முடியாது. அவன் காப்பாத்த முடிவு பண்ணிட்டா ஓடுற கார்ல பிரேக் வயரை கட்டானாலும் சின்ன கீறல் கூட இல்லாம பொழிச்சிட முடியும். புரிஞ்சுதா? நாங்க ரஞ்சித்தை பிடிக்கதான் கிளம்பணும். அவன் தப்பிச்சுட்டான். ஆனா நீ மாட்டிக்கிட்ட. அவ போய் தொலையட்டும். வசு, இப்ப நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். ஏன்னு சொல்லு. ஏன்? எந்த ஆபீஸ்ல உன்னை வெறுப்பேத்தணும்னு அவ ஐடியா கொடுத்தாலோ அதே ஆபீஸ் ரூம்ல அசிங்கப்பட்டு போறாப்ப. சரி, அவ போட்டும். நீங்க உட்காந்து வேலையை பாருங்க. நான் என் கேபினுக்கு போறேன். உன் கேபின்? இனிமே இதான் உன் கேபின். ஓகே? ஆஹா, அதெல்லாம் கிடையாது. ஜேகேஆர் குரூப்புக்கு நீங்க தான் எப்பவுமே எம்டி. நீங்க தான் இந்த சேர்ல உட்காரணும். உட்காரு. ஏய், நீ உட்காரு. அர்ஜுன் சார் வாங்க. உட்காரு வசு. ப்ளீஸ் சார். உட்காரு சொல்றேன்ல. உட்காருங்க. உட்காரு. நான் சொல்றது கேளு. உட்காரு. ஒண்ணு. ஏய், சூப்பரா இருக்குது. இப்படியே வேலை பார்க்கலாம். என்ன சொல்ற? எவ்ரிடே மார்னிங் வந்துரு. அப்புறம் அர்ஜுன் சார் சும்மா இருங்க. அர்ஜுன் சார் சும்மா இருங்க. சமந்தி, நீங்க பாட்டி கூட சேர்ந்து சாந்தி முகூர்த்தத்துக்கான வேலையை பாருங்க. சரிங்க சம்பந்தி. என்ன சாந்தி முகூர்த்தம்? ஷாலினி எங்க போற? இரு இரு. அர்ஜுன், என்னப்பா இதெல்லாம்? அம்மா, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. கேட்கலாமா? கேளு. அம்மா, இந்த சாந்தி முகூர்த்தங்கிறது தாலி கட்டின புருஷனுக்கும் கட்டிக்கிட்ட பொண்ணுக்கும் தானம்மா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஷாலினி கழுத்துல தாலி கட்டின புருஷனையே வர சொல்லியிருக்கேன். பாக்குறீங்களா? ப்ரோ, கொஞ்சம் உள்ள வாங்க ப்ரோ. தம்பி, யாருப்பா நீங்க? அம்மா,
நான் பூ கட்டி விக்கிறவம்மா. சாலினி கழுத்துல தாலி கட்டினது நான் தான்மா. ஏய், என் பொண்ணு மேல அபாண்டமா பழி போடுறியா? பொறுமையா இருங்க. அவர் பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் 3 பேர் வெளியில போய் நல்லா சண்டை போட்டுக்கோங்க. அர்ஜுன், என்னப்பா இதெல்லாம்? சொல்றேம்மா, சொல்றேன். பேபி, இந்த பென் டிரைவ் கொண்டு போய் டிவில ப்ளே பண்ணு. வீடியோல முகத்தை மாத்தலாம், ஆனா மச்சத்தை மாத்த முடியாதுல. பாருங்க, இவர் கையில ஒரு மச்சம் இருக்கு. அதே மச்சம் அந்த வீடியோலயும் இருக்கு. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஏதோ காசுப்பட்டு இப்படி நான் பண்ணிட்டேம்மா. அடி பாவீங்களா, உங்களை நல்லவங்கன்னு நம்பினனே. சம்மந்தின்னு வாய் நிறைய கூப்பிட்டனே. இவங்கள நல்லவங்கன்னு இல்லம்மா, ரொம்ப நல்லவங்கன்னு நம்பணும். இப்படி மோசம் பண்ணி ஏன் பையனையே குற்றவாளி ஆக்கிட்டீங்களே. என்னையும் அவனை சந்தேகப்பட வச்சிட்டீங்களே. அதானமா? ஏண்டி இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு யோகிய மாதிரி இந்த வீட்லயே நாட்டாம பண்ணணும்னு பாத்தீங்க? ஐயோ, கொஞ்சம் ஏமாந்திருந்து சாந்தி முகூர்த்தமும் நடந்திருந்தா இந்த சொத்தையே ஆட்டைய போட்டிருப்பீங்களே. ஏய், என்னடி என்ன முறைக்கிற? உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அர்ஜுன் தம்பி தான் அந்த நல்ல காரியத்தை பண்ணிடுச்சோன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்ப அதுவும் இல்லன்னு ஆயிடுச்சு. எங்க வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டீங்களேடி பாவீங்களா. ட்ரக்ஸ் கலந்த காஃபி குடிச்சா அரை மணி நேரத்துக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்காது. அப்படிதான் அர்ஜுன் சாருக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நானே தாலியை கட்டிக்கிட்டேன். அர்ஜுன் சார் தான் தாலியை கட்டினாருன்னு சொல்லி அவரை நம்ப வச்சோம். என்ன ஃப்ராட் தனம் பண்ணிருக்கீங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பாவம் நம்பினவங்களையே மோசம் பண்றது. உனக்கும் பொண்ணுக்கும் என் பையன் நல்லது தானே செஞ்சான். உங்ககிட்ட நம்பி தானே அவன் பழகுனா. அவனுக்கு துரோகம் செய்ய எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? முதலாளிமா, நேத்து காப்பியில மருந்த கலந்தவ நாளைக்கு விஷத்தை கலக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? சரியா சொன்னீங்க பாட்டி. இனி இவங்கள சும்மா விடக்கூடாது. அர்ஜுன், முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணு. முதல்ல இவங்கள உள்ள தூக்கி வைக்கணும். ஐயோ, போலீஸ்னா அவளுக்கு சும்மா இருப்பாளுங்களா? என்ன இல்ல போட்டு கொடுத்துருவாளுங்க. இப்ப என்ன பண்றது? சமாளிக்கணுமே. மேடம், போனா போகுது. ஏதோ பணத்தாசையில இப்படி பண்ணிட்டா, மன்னிச்சு விட்டுறலாம். அப்பா, அம்மா வசு, என் வயித்துல பால வார்த்தை. இல்ல வசு, இவ ஃப்ராட் பண்ணிருக்கா. இன்னைக்கு நம்ம அர்ஜுன், நாளைக்கு வேற யார வேணாலும் ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. அண்ணி சொல்றதா கரெக்ட். ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு போன் பண்ணலாம். அத்த விடுங்க, எனக்கும் வசு சொல்றதான் கரெக்ட்னு தோணுது. இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து நாம ஏமாந்துட்டோம்னு ஊருக்கு வெளிச்சம் போட்டுலாம் காட்ட முடியாது. ஏய், இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க நிக்க கூடாது. வெளியே போங்க. இப்ப ஆரம்பிச்சிடலாம். ஏய், என்னடி கல்லு மாதிரி நிக்கிறீங்க? உங்க பேச்ச கேட்டு என் பேத்தி வசுவ என் கையாலேயே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வச்சிட்டீங்கல்ல. நியாயமா உங்களை தாண்டி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளணும். போங்க வெளியே, போங்கடி. ஏய், போங்கங்கற. என்னடி பாக்குற? வாடி, வாங்கடி ரெண்டு பேரும். நானே பிடிச்சு வெளியே தள்ளுறேன். வாங்கடி, வெளியே தள்ளிடுறேன். வாங்கடி வீட்டை விட்டு வெளியே. வாங்க. வசு, ஏய், என்னடி பாத்துட்டு இருக்கீங்க? மரியாதையா ஓடி போயிடுங்கடி. இனி உங்களை இந்த ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்த நிமிஷமே அப்படியே உங்களை குழி தோண்டி புதைச்சிருவேன். ஏய், உங்களுக்கு என்ன பத்தி தெரியுமில்ல?
நான் ஒரு தடவை சொன்னா அடுத்த தடவை சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். அதான் சொல்றாங்கல்ல, போங்க வெளியே. பிரச்சனை எதுவுமே முடியல. இந்த ஷாலினி பிரச்சனை நமக்கு இடையில வந்ததுதான். அது இடையிலேயே முடிஞ்சு போச்சு. ஆனா நமக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கிற பிரச்சனை இன்னும் இருக்கதா செய்யுது. என்ன வசு சொல்ற? ஆனந்த் இன்னும் ஜெயில தானே இருக்காரு. பாவம் மீனாட்சி. ஆனந்த் பக்கத்துல இல்லாம அவ ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. அதுக்கு காரணம் ரஞ்சித் தான். அவன் இன்னும் எங்க இருக்கான்னே நமக்கு தெரியல. அவனை பிடிக்க போய் நாம மாட்டினதுதான் மிச்சம். அவன் நல்லா எஸ்கேப் ஆகி போயிட்டான். அவனை பிடிக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. நீ சொல்றதும் சரிதான் வசு. அர்ஜுன் சார், அந்த ரஞ்சித்தை பத்தின தகவலை அந்த ஆட்டோக்காரர் சொல்ல வந்தாரு. எங்க அவர் மூலமா நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிருவோமோன்னு அந்த ரஞ்சித் அவரையும் கொலை பண்ணிட்டான். என்ன சொல்ற வசு? நிஜமாவா? ஆமா அர்ஜுன் சார், மாட்டிக்க மாட்டோங்கிற தைரியத்துல அவன் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கான். இந்த வீட்ல இப்ப வரைக்கும் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவனும் ஒரு காரணம். அவனை புடிச்சு கூண்டுல ஏத்தி தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா நம்ம நிச்சயமா நிம்மதியாவே இருக்க முடியாது. கரெக்ட் வசு. அவன் பண்ணது 1-2 தப்பு இல்ல. அதுக்கெல்லாம் அவனை ஆதாரபூர்வமா கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். வாழ்நாள் முழுக்க அவனை ஜெயிலையே இருக்க வைக்கணும். அதெல்லாம் நடக்காம நம்ம சந்தோஷம் முக்கியமா? என்னோட லட்சியம் எல்லாம் ரஞ்சித்தை முதல்ல பிடிக்கணும். ஆனந்த வெளியே கொண்டு வரணும். அர்ஜுன் சார், எனக்கு மட்டும் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இல்லையா அண்ணன்? மனசு நிறைய ஆசை இருக்கு. நீங்க நான் நம்ம 2 பேர் மட்டுமே தனிமையா இருக்கணும். அப்படி ஒரு உலகத்துல நாம சந்தோஷமா இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய கடமை எல்லாம் நிறைய பாக்கி இருக்கு. அத முடிக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கணும். ரஞ்சித்தை பிடிக்கிறோம், ஆனந்த வெளியே கொண்டு வரோம். ஓகே? வா இப்ப போய் தூங்கலாம். அர்ஜுன் சார், இப்பதானே சொன்னேன். ஹேய், புருஷன் முண்டாட்டி தானே, பக்கத்துல படுக்கிறது ஒரு சந்தோஷம் தாண்டி. வாடி செலக்கட்டி மாப்பிள. அப்படியே ரோலிங்ல போ போ. கால் எடுத்து மேல வச்சுக்க. என்ன பிரபு, உடம்புக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பெருசா இல்ல மேடம். ஜஸ்ட் சீசன்ல வர ஃபீவர் தான் சொல்லி டாக்டர் சொல்லிருக்காரு. ஆமா, கிளைமேட்டும் சரியில்லை. எங்க பார்த்தாலும் யார கேட்டாலும் ஃபீவர் தான் சொல்றாங்க. அதுக்காக நீ அசால்ட்டா இல்லாம மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுரு. ஏதாவது உதவி வேணும்னா எனக்கும் சாருக்கும் உடனே கால் பண்ணு. ஓகே மேடம். என்ன பிரபு, இவ்ளோ சிகரெட் துண்டு யாரு புடிச்சது? அதை ஏன் மேம் கேக்குறீங்க? எல்லாம் அந்த ரஞ்சித் பண்ண வேலை தான். அன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப அந்த ரஞ்சித் இங்க தான் இருந்தான். அப்போ அவன் பண்ண வேலை தான் இது. வீட்டையே குப்பையாக்கி வச்சிருக்கான் மேடம். உடம்பு சரியில்லை, அதான் கிளீன் பண்ணாம அப்படியே விட்டேன் மேடம். எங்க இருந்து வருது? ரூம்ல இருந்து வருது. இந்த ரூம்ல யாராவது இருக்காங்களா? இப்ப என்ன, அது சிகரெட் ஸ்மெல் இல்ல, ஒயர் கருகின ஸ்மெல்னு நான் சொல்லணும், அவ்வளவுதானே? பிரச்சனையை விடுங்க. அப்போ ரஞ்சித் ஏன் வீட்டுக்குள்ளேயே ஸ்டோர் ரூம்ல தான் மறைஞ்சிருந்திருக்கான். அசம்மா மாட்டினாடா மவனே, நல்லா மாட்டினான். பிரபு, அன்னைக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆகாம நாங்க இங்க வந்திருந்தா அந்த ரஞ்சித்தை புடிச்சிருக்கலாம். ஆனா என்னென்னமோ நடந்து போச்சு. ஆமா மேடம், அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு அவன் இங்க வந்தும் என்னால பிடிக்க முடியாம போயிடுச்சு மேடம். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். அவன் கூடிய சீக்கிரமே நம்ம கையில சிக்குவான். எப்படி மேடம் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இடுப்புல புள்ளைய வச்சுக்கிட்டு ஒருத்தி ஊரெல்லாம் தேடினான்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் நடந்துட்டு இருக்கு. ரஞ்சித் மாடியில இருக்கானா? ஆமா அர்ஜுன் சார், ரொம்ப நாளா அவன் இங்கதான் மறைஞ்சிருக்கான். நமக்கு தான் தெரியல. எங்களால நம்பவே முடியலக்கா. ஆமா மீனாட்சி, அதுதான் உண்மை. முதல்ல அக்யூஸ்ட் பிடிப்போம். வாங்க வாங்கம்மா. வாங்க.
சார், அந்த ரஞ்சித் இந்த ரூம்குள்ள தான் இருக்கான். ஐயோ, உள்ள போன இவன் வேற ஏதாவது சத்தம் கொடுத்து தொலைவானே, செத்த இவங்கனா. அந்த ரஞ்சித் ரொம்ப மோசமானவன். தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். ஐயோ, போட்டு கொடுக்கறாளே. என்ன வசு சொல்ற? அந்த ரஞ்சித் இந்த ரூம்ல இருக்கானா? ஆமாமா, அவன் ரொம்ப நாளா இங்கதான் மறைஞ்சிருக்கான். ஐயோ, இவன் நம்ம பக்கம் திரும்புறாளே. அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் பாத்துக்குமா. நீங்க கதை ஓபன் பண்ணுங்க, பயப்படாதீங்க. மா, நீங்க ஏன் மறைச்சு நிக்கிறீங்க? தள்ளி போங்க. தரமா. இன்ஸ்பெக்டர் சார், எல்லாம் செக் பண்ணுங்க. யோ, எல்லாம் தேடுங்க. ஓகே சார். சார், இங்க ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க சார். யோ, வாயாங்க. ஐயோ, இவனை வேற கட்டி போட்டு வச்சிருக்கானா? ஐயோ, நான் மாட்டினேன்.